Hi friends, welcome back to Code with Sherry channel. So இந்த tutorial பார்க்க போகிறது insert records. ஸோ லாஸ்ட் tutorial நம்ம வந்து எப்படி database create பண்ணுறது, எப்படி tables create பண்ணுறதுன்ற இது பார்த்தோம். ஸோ அங்கே இப்போ நம்ம டேட்டாக்குள்ளே போகலாம். ஸோ கடைசியாக நம்ம பார்த்த ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா மாடலுக்கு நம்ம டேபிள்ஸ் அண்ட் database and tables create பண்ணிட்டோம். ஸோ இந்த எம்ப்ளாயி டேபிளில் வந்து இந்த எம்ப்ளாயோடைய ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து கிளைண்ட்டோடைய ப்ரொஃபைல், இந்த கிளைண்ட்டோடைய ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்ரேஷன்ஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த டிஎம்எல் கமாண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஎம்எல் கமாண்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ், க்ரியேட் பண்ண டேபிளை வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஒர்க் பெஞ்சுக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயோடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இன்னொரு டேபிள் கிளைண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். கிளைண்ட் டேபிளும் எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போது ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கான query வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதோடைய சின்டாக்ஸ். இன்சர்ட் இன்டு ஆர்கனைசேஷன்றது டேட்டாபேஸ் நேம் அண்ட் டேபிள் நேம். இதில் நம்ம காலம் நேம்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். எந்தெந்த காலமுக்கு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதோடைய காலம் நேம் இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குடைய வேல்யூஸ் கொடுத்து இந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே அதோடைய வேல்யூ, பிகாஸ் வேர் கேர் டேட்டா டைப் எல்லாமே நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி 30ங்கிறது இது ஏஜ் டிஸ்கிரைப் பண்ணுறது. இந்த 30ங்கிறது இன்டீஜர் காலம். ஸோ இன்டீஜருக்கு நம்ம சிங்கிள் கோட்ஸ் தேவை கிடையாது. ஸோ அதே மாதிரி அடுத்தது இந்த மெயில் இதுவும் இந்த டேட் ஃபார்மேட்டை நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸில் தான் வந்து கொடுக்கணும். ஸோ டேட்டோடைய ஃபார்மேட் இயர், மந்த் அண்ட் டேட். ஓகே, அடுத்தது வந்து அதோடைய இமெயில் ஐடி அண்ட் ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ். ஸோ இன்சர்ட் இன்டு ஆர்கனைசேஷன் அதோடைய காலம் நேம்ஸ் அண்ட் இந்த ரோ இந்த சீக்வன்ஸ் வந்து சேமாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் நேம் இந்த காலம்ஸும் இதோடைய இங்கே செலக்ட் பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் காலம்ஸும் இங்கே கொடுக்குற நம்ம காலம்ஸ் வந்து மேட்ச் ஆகணும். இப்போ சப்போஸ் இதில் எதுவும் மேட்ச் ஆகலைன்னா இந்த இது வந்து இன்சர்ட் ஆகாது, எரர் அடிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த query இப்போ ஹிட் பண்ணி பார்ப்போம். இன்சர்ட் இன்டு ஆர்கனைசேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் query நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்சர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ ரெக்கார்ட் ஐடி எம்ப்ளாய் ஐடி 1 ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வந்து அதே சின்டாக்ஸில் காமா ஆட் பண்ணி நம்ம அடுத்ததாக வந்து இங்கே ரெக்கார்ட்ஸோட கமா போட்டு அடுத்த வேல்யூஸ் எல்லாம் ஃபில் பண்ணிகிட்டே போய்க்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி இந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேல்யூ நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைஃபன் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா இட்ஸ் அ கமெண்டட் வேல்யூ. ஸோ இது கமெண்ட் பண்ண கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ மார்க், ஜான் அண்ட் ரோனி, ட்ரம்ப் அண்ட் மர்ஃபி இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம் டு எம்ப்ளாயி டேபிள். ஸோ எம்ப்ளாயி டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்ட் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த விண்டோ கொஞ்சம் கீழே இன்ட்ராக்ட் பண்ணி டிபென்சி. ஓகே, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கான query அண்டு இதுதான் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் உடைய queries. அடுத்தது வந்து கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷன் இப்போ இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து 2 3 4 5 6 இல்லையா, 2 3 4 5 6. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் இன்டு டிஎம்எல் ஆர்கனைசேஷனில் இந்த டிஎம்எல் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த கிளைண்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் இல்லையா, இங்கே இந்த க்ரியேட் பண்ண இந்த டேட்டா செட் மாதிரி நம்ம டேட்டாவை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்த்தோங்கிறத வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு
ஓகே, DDL வந்து நம்ம பார்த்தது செல் கிரியேட் டேபிள் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஆல்டர் நம்ம இன்னும் பண்ணலை. ஆல்டர் truncate அண்ட் ட்ராப். DML select take delete. ஸோ இந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொன்று மிஸ் பண்ணிட்டோம், செலக்ட் இன்சர்ட். ஸோ இப்போ நம்ம வந்து செலக்ட் அண்ட் இன்சர்ட் இந்த ரெண்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, இதில் வந்து க்ரியேட் மட்டும் பார்த்துருக்கோம். ஆல்டர் ட்ரங்கேட் ட்ராப் நம்ம பார்க்கலாம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ இந்த செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட்ஸை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து வந்து அப்டேட் அண்ட் டெலீட் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.